ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன். பட் ஆடியோ மிஸ் ஆயிடுச்சு. அதனால் நான் இப்போ மறுபடியும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த விலாக் பார்த்திங்க அப்படின்னா கன்னியாகுமரியிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு போகிற ரூட் தான் வரும். ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே. எங்களோட பையனுக்கு செகண்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ராமேஸ்வரம் போகிறோம். ஸோ ஆல்ரெடி நாங்கள் வந்து ராமேஸ்வரம் போயிருக்கோம். பட் தனுஷ்கோடி வந்து நாங்கள் பார்த்ததில்ல. ஸோ இந்த வாட்டி எப்படியாவது தனுஷ்கோடியை கவர் பண்ணிடணும்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். போகும்போதே ரொம்ப நல்லா இருந்தது. நேச்சர் வியூலாம் செம்மையாக இருந்தது. கன்னியாகுமரியில் தான் சம்மர் ரெயினாக இருந்தது. பட் போக போக மழை பெய்கிறது வந்து கம்மி ஆயிடுச்சு. ஆனால் கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அப்படி போயிட்டே இருக்கிறப்ப பக்கத்துலேயே வந்து ஒரு ஹோட்டல் வந்துச்சு. ஹோட்டல்னால் ஒரு மினி ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லலாம். அங்கே போய் காரை பேக் பண்ணிவிட்டு சும்மா டீ காஃபி பன் அந்த மாதிரி சும்மா ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்பியாச்சு. ஸோ இந்த வியூவை பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. இந்த ஹோட்டல் தான். அதுக்கப்புறம் வந்து இது வந்து நைட்டு டின்னர், ஓகேவா. ஸோ டின்னர் வந்து ரொம்பலாம் சாப்பிடலை. சும்மா ஏதாவது தோசை சப்பாத்தி இந்த மாதிரி ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் அங்கே பார்த்தா அவங்க போட்டிருக்க ரேட்டுக்கு எதுவுமே வாங்க முடியாது போல். ஸோ ஒரே ஒரு ஆம்லேட்டு அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அவ்வளோதான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கே வந்து ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணிவிட்டு நம்ம தலைவரை காணுமேன்னு தேடிட்டு இருந்தோம். பார்த்தா இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. அப்பாடா, இப்போ தான் மனசுக்கு வந்து கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே எல்லாம் பார்த்துட்டு எடுத்துகிட்டு அப்படி ரிட்டன் வந்துட்ருக்கோம். ஸோ இதுதான் வந்து ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் அந்த ரூட்டு. ஸோ நிறைய சின்ன சின்ன போட்டாக அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. ஆனால் என்னென்னா ரொம்ப வெயில் அடிச்சது, எதுவுமே பண்ண முடியல. இது வந்து தனுஷ்கோடி கிட்ட நெருங்கியாச்சு. சூப்பராக இருந்துச்சு. அந்த மணல்லாம் பார்த்தோம்னா ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்க்குற மாதிரியே இருந்தது. எந்திரன் படத்துலலாம் வரும்ல, அந்த அது என்ன பாட்டு, காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சாங்லாம் எடுத்த மாதிரி ஒரு ஸ்பாட். ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் சரியான வெயில், நீங்கள் நிற்கவே முடியாது, அப்படி வெயில். அப்புறம் என்ன சொல்கிறது, அப்படியே போயிட்டே இருந்துச்சு. இதான் ஸ்ரீலங்காவுக்கும் தமிழ்நாடுக்கும் எண்டோ என்னவோ சொல்லுவாங்க, ஏதோ பார்டர்னு சொல்லுவாங்க. இந்த அவ்வளோதான் வந்தாச்சு. சூப்பராக இருந்தது. அதாவது 2 சைடுமே கடல், நடுவில் வந்து ரோடு. சூப்பராக இருக்கும்ல. உங்களில் வந்து எத்தனை பேர் ராமேஸ்வரம் போயிருக்கீங்க, இல்லைனா ராமேஸ்வரம் வந்து எத்தனை பேருக்கு நேட்டிவ் பிளேஸுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் வந்தாச்சு. செம்ம ஸ்பாட்டு இதெல்லாம். ஆனால் இந்த வெயிலையுமே நிறைய பேர் வந்திருக்காங்க. சரியான கூட்டம். இங்கே பார்த்தீங்களா, அப்படியே கார் போயிட்டே இருந்துச்சு. அவ்வளோதான், இதுக்கு மேலே கார் நாட் அலோடுன்னு கிடையாது, பார்க் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அங்கெல்லாம் பார்த்துட்டு எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படி ரிட்டன் வர்றப்ப ஒரு அக்கா வந்து இங்கே வாங்க, இங்கே வந்து உட்காந்து சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் சாப்பிட்டுட்டு
அப்படியே ரிட்டன் மதுரை ரூட் சைடு ஓடி வந்தோம். இது வந்து என்ன கோயில்னு தெரில. அவ்வளோதான். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்